பேட்டன் டிகோய நகரசபையின் கௌரவ உறுப்பினர் டாக்டர் திரு அழகுமுத்து நந்தகுமார் அவர்களினால் இரண்டாவது கேள்வி ஒன்றை அவர் முன்வைத்திருந்தார். சபையின் காணிகள் அந்த காலப்பகுதியில் சபையினால் குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளனவா? அவ்வாறு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருப்பின் அந்த காணி பட்டியல் மற்றும் காணியின் அளவு, அந்த காணிகளுக்காக சபைக்கு கிடைக்கப்பெற்ற பணம் பற்றிய விவரம் வெவ்வேறாக எவருடைய அனுமதியின் பேரில் வழங்கப்பட்டது என்பது பற்றியான கேள்விகளை டாக்டர் நகரசபையினுடைய உறுப்பினர் டாக்டர் அழகுமுத்து நந்தகுமார் அவர்கள் முன்வைத்திருந்தார். டாக்டர் அழகுமுத்து நந்தகுமார் அவர்கள் முன்வைத்த மூன்றாவது கேள்வி, 2006ஆம் ஆண்டு அப்போதைய தலைவராக இருந்த கௌரவ அபுசாலி அவர்களது எண்ண கருவிற்கமைய பஸ் தரிப்பு நிலையம் மற்றும் பொது சந்தை என்பவற்றுக்கிடையில் நிர்மாணிக்கப்பட்ட 5 கடைகள் நிர்மாணிக்கப்பட்ட இடம் தீ பாதுகாப்பு இடைவெளியாக நடத்தி செல்லப்பட வேண்டும் என்று கூறி அந்த 5 கடைகளும் அப்போதைய ஆளுநராக இருந்த கௌரவ டிக்ரி கொபேகடுவ அவர்களால் தடை செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இறுதி சபை நிலவிய காலம் வரை அந்த கடையறைகள் முன்னர் இருந்த நிலையிலே காணப்பட்டது. அவ்வாறு இருந்தாலும் தற்போது அறிய கிடைத்தவாறு கடந்த காலத்தில் நிலவிய உத்தியோகஸ்தர் நிர்வாகத்தின் போது அந்த கடையறைகள் வேறு நபர்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு உத்தியோகஸ்தர் நிர்வாகம் மற்றும் நிலவிய சபை இல்லாத காலத்தில் அவ்வாறு கடையறைகளை வேறு நபர்களுக்கு மாற்றம் செய்ய முடியுமா? அவ்வாறு மாற்றம் செய்திருப்பின் அவ்வாறு மாற்றம் செய்து வழங்கப்பட்டிருப்பது யாருக்கு? அவ்வாறு மாற்றம் செய்து வழங்கியிருப்பது யாருக்கு? அவ்வாறு மாற்றம் செய்து வழங்குவதற்கு அனுமதி வழங்கியது யார் போன்ற கேள்வியை அவர் முன்வைத்தார். நகரசபையினுடைய உறுப்பினர் அழகுமுத்து நந்தகுமார் அவர்கள் முன்வைத்த 4வது கேள்வி, சபையின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளன? அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்குவதற்கு அவர்களது பதவி நிலைகளுக்கு அமைய அவர்களுக்கு தகுதியுள்ளதா? உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குவதற்கான ஆணையாளரது அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதா? இந்த கேள்வியை அவர் முன்வைத்தார். அந்த கேள்விக்கான பதிலும் அங்கு வழங்கப்பட்டது. Focus Kural Max Trend News. Breaking News.